திருவாரூர் அருகே பவித்ரமாணிக்கம் கிராமத்தில் ரோட் ஷோ நடத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வெங்கடேஷ் இணைகிறார். வெங்கடேஷ், விவரங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதில் முதல் கட்டமாக இன்று மதியம் திருவாரூர் அருகே உள்ள காட்டூர் கலைஞர் கோட்டத்தில் ஓய்வெடுத்தார். பின்னர் மாலை கலைஞர் கோட்டத்தில் கலைஞரின் வரலாற்று புகைப்படங்கள் மற்றும் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு தொடர்ந்து அருகே உள்ள கலைஞரின் தாயார் அஞ்சுகம் அம்மையாரின் நினைவிடத்திற்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் தொடர்ச்சியாக பவித்ரமாணிக்கம் பகுதியிலிருந்து நடைபயணமாக சுமார் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றும் தொடர்ந்து பொதுமக்களிடம் கை குலுக்கியும் பார்த்து வருகிறார். தற்போது இந்த பயணம் தற்போது ரோட் ஷோ துர்காலயா சாலை, மேல வீதி, இப்போ உள்ள தெற்கு வீதி வழியாக தற்போது பனகல் சாலை வழியாக வந்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பழைய பேருந்து நிலையம் வழியாக சென்று புதிய ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் மறைந்த திமுக தலைவர் கலைஞரின் திருவுருவ சிலை 9 அடி உயர வெண்கல சிலையை தற்போது திறந்து வைக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது திருவாரூர் நகர்பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவர்கள் முதல்வரை சந்தித்து பள்ளிக்கு கட்டிடம் ஏற்கனவே மறைந்த திமுக தலைவர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன், பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்ட தலைவர்கள் படித்த பள்ளியில் பல கட்டிடங்கள் சீரமைக்க வேண்டும் எனவும் அதற்கு உரிய நிதி தேவை எனவும் உடனடியாக முதல்வர் கவனத்தில் கொண்டு இந்த பள்ளிக்கு தேவையான வசதிகளை சேர்த்து மேம்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை மனு அளித்தனர். இதே போன்று பொதுமக்கள் தங்களின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அளித்து வருகின்றனர். தற்போது பனகல் சாலையில் இந்த ஸ்டாலின் அவர்களின் நடைபயணம் நடைபெற்று வருகிறது. இதுல சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையின் இருபக்கமும் நின்று அவருக்கு ஆரவாரத்துடன் முழக்கமிட்டும் சந்தோஷமாக அவரை வரவேற்று வருகின்றனர். இதில் பல்வேறு பகுதிகளில் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகிறார்கள். ஒரு தெற்கு வீதியில் உள்ள ஒரு இளைஞர் ஒருவர் செல்ஃபி எடுக்கும் போது அவர் எடுக்க முடியாத நேரத்தில் மீண்டும் அவரே செல்ஃபி வாங்கி செல்ஃபி எடுத்துக்கொண்டார், மகிழ்வித்தார். இதுபோன்று தற்போது சிறிது நேரத்தில் மறைந்த திமுக தலைவரின் திருவுருவ சிலையை திறந்து வைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. வெங்கடேஷ், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.